இயற்கையோடு இணைந்த கல்வி முறைதான் மாணவனுக்கு படைப்பாற்றலை ஏற்படுத்தும் என உலகுக்கு பறைசாற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இவரின் 150வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நோபல் பரிசு பெற்ற இந்த மாமேதை குறித்த கண்காட்சி இன்றைய மாணவ மாணவிகளின் கற்பனை திறனை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. 1861ஆம் ஆண்டு கல்கத்தாவின் செல்வச் சீமான் குடும்பத்தில் 14வது மகனாக பிறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். செல்வத்தின் செழிப்பால் பள்ளிக்கு அனுப்பப்படாத தாகூருக்காக வீடே பாடசாலையாக மாற்றப்பட்டது. வீட்டிற்குள் அடைபட்டு வங்க இலக்கியத்தை தனக்குள் திணிக்கப்பட்டதை ஏற்க மறுத்தது அவர் மனம். இதன் வெளிப்பாடுதான் தாகூரை மாற்றுப்பாதையில் சிந்திக்க வைத்தது. அவரின் சிந்தனைகள் என்ன, கல்வி முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சித்தரிக்கும் கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கின் அருகே உள்ள கீதாஞ்சலி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்தது. ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி முறைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள், எழுத்தாக்கங்கள் கண்காட்சியை அலங்கரித்தன. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமும் 150th ரவீந்திரநாத் தாகூரோட ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நாங்கள் சேர்ந்து இங்கே கொண்டாடுறோம். இங்கே ஃபுல்லாக இங்கே தாகூர் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஹால்ஸும் நம்ம தாகூர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். தாகூர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி, போயம்ஸ், everything is fully based on Tagore. சுவற்றுக்குள் அடைக்கப்பட்டு புகுத்தப்படும் ஏட்டுக் கல்வி வாழ்க்கைக்கு உதவாது என்ற கருத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது. இயற்கையை விரும்பி அதனுடன் இணைந்த கல்வி அறிவே இந்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான வளமான வாலிபர்களை உருவாக்கும் என்ற கருத்தில் உறுதியுடன் இருந்தார் தாகூர். இயற்கையை படைத்தவன் இறைவன், இயற்கை காப்பவன் மனிதன். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு, இயற்கை மக்களின் முதுகெலும்பு. அப்துல் கலாம் கனவு கண்டார், நாடு முன்னேற வேண்டும் என்று. நாம் நனவாக செய்ய வேண்டும் கிராமத்தை முன்னேற்றி. ரவீந்திரநாத் தாகூரின் நாட்டுப்பற்று மிக்க கீதாஞ்சலி என்ற புத்தகம் அவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது. இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதான நைட் விருது தாகூருக்கு அந்நாட்டு அரசால் 1915ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து அந்த விருதை 1919ஆம் ஆண்டு திருப்பிக் கொடுத்தார் அவர். அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த கல்வியை, இயற்கையோடு இணைந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. 4 சூழலுக்குள் கற்கும் கல்வி மட்டும் ஒரு கல்வி அல்ல, இயற்கையோடு இணைந்து இயற்கையில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் பெற்று மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. அக்கல்வியின் மூலம் இந்தியாவை ஒரு வல்லரசாக நிறுத்த முடியும், கொண்டு வர முடியும் என்பதை தாகூர் கனவு கண்டிருந்தார். மாணவ மாணவிகளின் கற்பனை சிறகை காற்றாடி போல் பறக்கவிட வேண்டும் என்ற கருத்தும் இக்கண்காட்சியில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்திய தேசிய கல்விக் கொள்கையில் இவரது கருத்துக்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் நமது தற்போதைய கல்வி முறையில் 4 விதமான பாடமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. பள்ளிகள் தோறும் மாறுபடும் சமச்சீரற்ற கல்வி முறைகள் சீரமைக்க மீண்டும் ஓர் ரவீந்திரநாத் தாகூர் வந்தாலும் முடியாது என உணர்த்தவும் இக்கண்காட்சி தவறவில்லை.